ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரட்டினாலும் மசாலா கொஞ்சம் கூட உதறக்கூடாது அப்படின்னா இந்த மெத்தட்ல ஒரு டைம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். எவ்வளோ சாஃப்டான மீனா இருந்தாலும் எந்த வகையான மீனா இருந்தாலும் இந்த மெத்தட்ல செய்யறப்ப கொஞ்சம் கூட மசாலா உதறாது. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீன் வறுவல் பண்றதுக்கு ஒரு தட்டுல 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இது கூடவே பைண்டிங்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்கான பேஸ்டா வர மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃபிளவர் மாவு கொஞ்சமான அளவுல சேர்க்கணும். அதிகமா சேர்த்துட்டா பஜ்ஜி மாவு மாதிரி வந்துடும். இந்த அளவு தண்ணி சேர்க்காம கெட்டியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணதும் இதுல நான் கட் பண்ணி வச்சிருக்கிற டூனா மீன் சேர்த்து பிரட்டிக்க போறேன். இந்த அளவு மொத்தமான ஸ்லைஸா கட் பண்ணி வாங்கிக்கோங்க. மீன்ல ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாத அளவுக்கு வடிகட்டிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனா பரவற மாதிரி தடவி விட்டுக்கலாம். 2 பக்கமும் இந்த மாதிரி மசாலா தடவி வச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது ஊறினாலே போதும். நல்லா உப்பு காரம் எல்லாமே நல்லா இறங்கி இருக்கும். இப்ப மீன் 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்ப இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா சூடா இருக்கிற தோசைக்கல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற மீனை 2 ஸ்லைஸ் மட்டும் இதுல சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு மேலையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 1 நிமிஷம் வரைக்கும் இந்த மீன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு இதை திருப்பி விட்டு இன்னொரு 1 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் ஃபர்ஸ்ட் வெந்ததுக்கு அப்புறமா இது மீதி இருக்கிற சைடெல்லாம் வேகிற மாதிரி இடையில திருப்பி விட்டுட்டே இருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்துடலாம். மீன் ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி விட்டீங்க அப்படின்னா எவ்வளவு திருப்பினாலும் மீன் உடையாது. ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிரும். இது கூட லெமன் ஆனியன் வச்சுட்டு சாப்பிட்டாலே அவ்வளவு சூப்பரா இருக்கும். கொஞ்சம் கூட மசாலா உதிரல பாருங்க, அப்படியே இருக்கு. எல்லா வகையான மீனும் இதே மெத்தட்லயே ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். எண்ணெயில ஃப்ரை பண்றதை விட இந்த மாதிரி தவால ஃப்ரை பண்றப்ப மீனோட ஜூசினஸ் அப்படியே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா ஜூசியா இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய்.